அவிநாசி சட்டமன்ற தொகுதியில் இந்த முறை தேர்தல் களம் மிகவும் சுவாரஸ்யமாக மாறியுள்ளது. இதுவரை அதிமுகவின் வலுவான கோட்டையாக இருந்து வந்த இந்த தொகுதிகள் அதிமுகவை சேர்ந்த தனபால் தொடர்ந்து வெற்றி பெற்று வந்தது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக அங்கு அருந்ததியர் சமூக மக்களிடையே அதிமுகவிற்கு நிலையான ஆதரவு இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் டாக்டர் எல் முருகன் போட்டியிடுவது அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆரம்பத்தில் சாதாரண போட்டியாக கருதப்பட்டாலும் தற்போது அவர் தீவிரமாக களத்தில் இறங்கி செயல்பட்டு வருவது கவனத்தை ஈர்த்துள்ளது. மக்கள் தொடர்பு, நேரடி சந்திப்பு, பிரச்சார நடவடிக்கைகள் ஆகியவற்றில் அவர் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். மேலும் அவிநாசி தொகுதி பாரம்பரியமாக அதிமுகவுக்கு ஆதரவாக இருந்தாலும் இந்த முறை அந்த ஆதரவு பாஜகவிற்கு மாறி வருகிறது என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதற்கு முக்கிய காரணமாக கூட்டணி அரசியல் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அதிமுகவின் அடிப்படை வாக்குகள் இப்போது பாஜக வேட்பாளருக்கு திரும்பி வருகிறது என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதிமுகவின் தரப்பு நிர்வாகிகளும் தொண்டர்களும் பாஜக வேட்பாளரான எல் முருகனுக்கு நேரடியாக ஆதரவு அளித்து வருகின்றனர். கூட்டணி கட்சிகளின் இந்த ஒத்துழைப்பு பாஜக பிரச்சாரத்திற்கு கூடுதல் பலத்தை வழங்கியுள்ளது. இதனால் கள நிலைமையில் கணிசமான மாற்றம் ஏற்பட்டுள்ளது. கடைசியாக பல கருத்து கணிப்புகள் மற்றும் தரைமட்ட தகவல்களின் அடிப்படையில் அவிநாசி தொகுதியில் டாக்டர் எல் முருகனுக்கே வெற்றி வாய்ப்பு அதிகம் என கூறப்படுகிறது. இதுவரை அதிமுக ஆதிக்கம் கொண்டிருந்த இந்த தொகுதி கூட்டணி ஒத்துழைப்பால் பாஜக பக்கம் திரும்பும் சூழ்நிலை உருவாகியுள்ளது என்பது அரசியல் வட்டாரங்களில் பேசப்படும் முக்கிய விஷயமாக உள்ளது.